நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக தக்காளி சட்னியும் தோசையும் தான் பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கெலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடயே பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், இது கூடவே உப்பு போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 டைமாக போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான தோசைக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.